ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி ஃபர் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன சிங்கீதம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் அயன் பிரதாப், அகில்யா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வெட்டீரியன் டைரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட முதல் சீன்லேயே ஹீரோ ஜெயில இருந்து வெளியே வராரு. அவரோட அப்பாவுக்கு பெரிய சொத்து இருக்கிறது தெரிய வந்து அந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊரோட பேர் தான் குபேரபுரம். அந்த ஊருக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இந்த ஊர்ல தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைனிங் பண்றாங்க. அதனால பல மரங்களை வந்து வெட்டி சாச்சிடுறாங்க ஒரு குடும்பம். இன்னும் ஒரே ஒரு மரம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அண்ட் அந்த லேண்டுக்கு பாதி ஓனர் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. அவரும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த நிலத்தை விற்க முடியும் அப்படின்னு சொல்லி வேற யாரெல்லாமோ வச்சு ட்ரை பண்றாங்க. கடைசி நம்ம ஹீரோவே அந்த இடத்துக்கு போயிடுறாரு. பணத்தாசையில ஹீரோவும் அந்த மரத்தை வெட்டிட்டு கிடைக்கிற காசை வச்சு செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கும் போது அந்த மரத்தை வெட்டுறாங்க. வெட்டுனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல பல மாற்றங்கள் நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது, அமானுஷ்யமாவும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்ல இருந்து இவங்க மீண்டும் வந்தாங்களா இல்லையா, அதெல்லாம் எப்படி நடந்தது, யார் விட்ட சாபம், கடைசியில இந்த ஊருக்கு என்ன நடந்தது, இதெல்லாம் பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது மியூசிக்கல் ஃபேண்டசி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ரொம்ப புதுமையா இருந்தது. நான் கதையில சொன்னேன்ல ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு பேச்சே வராது, எல்லாமே பாட்டா தான் வரும். இதே மாதிரி 2-3 விஷயங்கள் நடக்குது, ரொம்ப விசித்திரமாவும் ஆச்சரியமாவும் இருக்குது. ஆனா அது சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த கான்செப்டை யோசிச்சதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள் நம்ம சொல்லியே ஆகணும். அதே மாதிரி அடுத்த பாராட்டுக்குரியவர் வந்து நம்ம டிஎஸ்பி தான், தேவி ஸ்ரீ பிரசாத். அவரு தான் இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே டயலாக் ஃபுல்லாவே பாட்டா படிக்கிறாங்கல்ல, அந்த பாட்டுக்கும் ஒவ்வொரு ராகம் வச்சு அது நல்ல அழகா கோர்வையா கொண்டு வந்திருக்காரு. எந்த இடத்துலயுமே கேட்கறதுக்கு அசிங்கமா இல்லவே இல்லை, எல்லாமே சூப்பரா இருந்தது. இந்த முக்கியமா காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோயின் இந்த படத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்திருந்தாங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ் செட். நெகட்டிவ் செட் பார்க்கலாம் இருக்கும்போது நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வருது. இந்த போர்ஷன் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு நடந்த ரீசனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா அது பெரிய லெவல்ல சுவாரஸ்யமாவே இல்ல, அப்ரப்டா ஏதோ முடிச்ச மாதிரி முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் படத்தோட கிளைமேக்ஸும் திடீர்னு முடிஞ்சிரும். அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா அழகா சொல்லியிருந்தாங்கன்னா பெட்டராவே இருந்திருக்கும். இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து எல்லாருமே பாடிட்டே இருக்காங்கல்ல, அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு லைட்டா சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது, என்னதான் நல்லாவே இருந்தாலும். ஏன்னா உங்களுக்கு அந்த டயலாகா கேட்டாதான் உங்களுக்கு அந்த கதை புரியும். நீங்க பாட்டா கேட்டீங்க அப்படின்னா அதை பாட்டுல இருந்து டயலாகா நம்ம கன்வெர்ட் பண்ணி புரியறதுக்கே ஒரு செகண்ட் டைம் ஆகுது. அது ஒரு சீன்ல இருந்தா டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். இப்படி கண்டினியூஸா இருக்கும்போது நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அட போங்கடா, இதுதான் என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெட்டீரியன் டைரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் கிட்ட இருந்து ஒரு நல்ல படைப்பை நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு சில நெகட்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கிறத தவிர மற்றபடி இந்த படத்தை ஓவராலா பார்க்கும்போது ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருந்தது. இந்த கான்செப்டுக்காக எஸ்பெஷலி நீங்க பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கும் இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய். டேக்